ஒரு நிமிடம். இன்றைய தியானம். நெப்போலியனின் கடைசி காலத்தில் ஜெயின் ஹெலானா தீவில் சிறை வைக்கப்பட்டு இருந்தார். அவரது நண்பர் ஒருவர் அவரை பார்த்து ஒரு செஸ் விளையாட்டு சாதனம் ஒன்றை கொடுத்துவிட்டு சென்றார். நெப்போலியன் அதை வைத்து தனியாக விளையாடினார். 1821 நெப்போலியன் இறந்த பிறகு அந்த செஸ் விளையாட்டு சாதனம் ஏலத்தில் விடப்பட்டது. அது பலர் கைக்கு மாறியது. ஒரு சமயம் தற்செயலாக அதிலிருந்த ஒரு சிறு பொத்தானை திருகிய போது அது திறந்து கொண்டது. அதன் உள்ளே இருந்தது ஒரு வரைபடம். ஜெயின் ஹெலானா தீவிலிருந்து தப்பிக்க வழிகாட்டப்பட்ட படம். அது நெப்போலியனுக்கு தெரியாமலே போய்விட்டது. ஆனால் அதை விலை கொடுத்து வாங்கியோர் அறிந்தனர். கையில் வைத்திருந்த நெப்போலியன் விளையாட மட்டுமே பயன்படுத்திய அந்த பொருள் சிறையிலிருந்து தப்பிக்க உதவவில்லை. பிரியமானவர்களே, உலகத்துல நிறைய பேர்கிட்ட பைபிள் இருக்கு, நம்ம கையிலேயும் பரிசுத்த வேதாகமும் இருக்கு. ஆனா பல பேருக்கு அது ஒரு விளையாட்டு பொருள் போலவே இருக்கு. சிலருக்கு ஒரு கௌரவமான ஆசீர்வாத புத்தகம், சிலருக்கு தைரியம் கொடுக்கும் தலையணை. ஆனா சிலருக்கு மட்டுமே இந்த பாவ உலகத்துல இருந்து தப்பிச்சு பரலோகம் போக வழிகாமிக்கும் ஒப்பற்ற வழிகாட்டி. அந்த வழிகாட்டி இயேசுதான்னு நல்லா படிச்ச கல்விமான்களுக்கு தெரியறதில்ல. குழந்தைய போல உள்ளமுள்ள எல்லோருக்கும் தெரியுது. ஞானிகளுக்கு அல்ல, பைத்தியம் போன்ற நமக்கு புரியுது. அந்த பைபிள் உள்ள மறைவா உள்ள காரியம் இயேசு, வெளிப்படையா உள்ள காரியமும் இயேசு. நிறைய பேர் ஆசீர்வாதங்களை பார்த்து இயேசுவை விட்டு விடுறாங்க. அப்புறம் அந்த பாவம்ங்கிற ஜெயிலை விட்டு தப்பிக்கிறது எப்படி? சிந்திப்போமா?